இந்த அவசியமற்ற பாலகனை அழைத்துச் செல்லுங்கள். பொறுங்கள், பொறுங்கள். மரியாதையோடு அழைத்துச் செல்லுங்கள். அன்னை தேவகி உண்மையை அறிந்திராத போதும் தனது தாய்மையின் காரணமாக தன் மகனே என்பதை இனம் கண்டு கொண்டார். ஆனால் தீங்கு விளையும் என்ற அச்சத்தால் அவனை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார். இப்புவியில் இதை காட்டிலும் பெரிய முரண் இருக்க முடியாது. ஓர் தாய் தன் மகனை இனம் கண்டு கொள்ளாமல் இருப்பது, அதுபோல் ஓர் மகன் தாயை அறியாமல் இருப்பது. தங்கையே, நான் இந்த சிறுவனை விட்டுவிட்டாலும் சரியான ஆதரவு இல்லாமலேயே 5 வருடத்தில் இவன் இத்தனை வளர்ந்திருக்கிறான் என்றால் இதற்கு பிறகு யாரையேனும் சார்ந்து இவன் எத்தனை நாட்கள் வாழ முடியும்? தங்கையே, எப்படியும் உன் மகனை கொன்று என் இதயம் மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கப் போகிறது. இந்த சிறுவன் உனக்கு மகனோ இல்லையோ, ஆனந்தம் இவனை கொள்வதிலும் எனக்கு கிடைக்கத்தான் போகிறது. அண்ணன் வெகுநேரம் பசியை தாங்கிக் கொண்டிருக்க மாட்டார். இந்த லட்டுகளை அவரிடம் கொண்டு சேர்த்தே ஆக வேண்டும். ஆனால் எப்படி? தந்தையாரின் காவலர்கள் என்னை அசையவே விடமாட்டார்கள். இந்த மாட்டு வண்டிதான் என்னை என் அண்ணனிடம் கொண்டு போய் சேர்க்கப் போகிறது. நண்பா ஜீவகா, ராதை எங்கே சென்று விட்டாள்? ராதா, 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 ராதா. நாங்கள் மன்னரை சந்திக்க வந்திருக்கிறோம். யாம் இருக்கும் இடத்தில் நம்ப முடியவில்லையா? இருந்தாலும் என்ன செய்வது, நான் உயிரோடு இருப்பது உண்மைதான். வாழ்த்துக்கள் மாமா. எதுக்கு வாழ்த்துக்கள்? நீங்கள் உயிருடன் இருப்பதற்காக. நீ யார்? இது சகோதரர் நந்தரின் புத்திரன் கண்ணன். மாமா, இவர் அதே ஆள்தானே? நமது கோகுலத்தில் இருந்து பலவந்தமாக வெண்ணையையும் பாலையும் பறித்து கொண்டு சென்றது இல்லையா மாமா? உங்களை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். கண்ணா,
நான் சில நாட்கள் இறந்து விட்டதால் இப்போது இந்த சிறுவர்களுக்கும் என் மீது இருந்த பயம் போய்விட்டதா? போனது போகட்டும். இப்பொழுது மறுபடியும் திரும்பி வந்து விட்டேன். பத்ராட்சரே, நந்தரின் விடுதலைக்காக மன்னர் கம்சரை சந்திக்க வேண்டும். மன்னர் கம்சரை? பகவான் கம்சர் என்று சொல். கடவுள் கம்சர். உனக்கு தெரியாதா? கடவுள் கம்சரை சந்திக்க வேண்டும் என்றால் நீ மரணித்திருக்க வேண்டும். மரணிக்க தயாரா? மரணிக்க தயாரா சொல். அப்படி என்றால் உன் மனதில் இருந்த ஆசையை எடுத்து விடு. வந்த வழியாக திரும்பி ஓடு. மாமா, ஒரு முறையாவது மன்னர் கம்சரிடம் சென்று சொல்லுங்கள், அவரது மருமகன் அவரை சந்திக்க வந்திருப்பதாக. பிறகு பாருங்கள், துள்ளி குதித்துக் கொண்டே ஓடி இங்கு வருவார். ரிஷபானு, மருமகனுடன் இவ்வளவு தூரம் நீ வந்திருக்கிறாய். உங்களை அப்படியே திருப்பி அனுப்ப முடியாது. அதனால் பேசிவிட்டே செல்லுங்கள். உங்கள் நண்பர் நந்தருடன் பேச வேண்டுமா? கூட்டிச் செல்லுங்கள். அவர் நண்பருடன் பேச வேண்டும். நினைவில் கொள், உச்ச விருந்தாளிகளுக்கு ராஜ நடைமுறையில் சிறந்த மரியாதையோடு இவர்களை அழைத்துச் செல். நந்தர் இருக்கும் இடத்திற்கு. மாமா, நீங்கள் மீண்டும் உயிருடன் வந்த போதும் கம்சன் மாமாக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறீர்களா? அப்படி என்றால் நீங்கள் இறந்ததில் என்ன லாபம்? வாயாடி சிறுவனே! ஏய் சிறுவனே! நீங்கள் அனைவரும் கடவுள் கம்சரிடம் உதவி கேட்டு வந்திருக்கிறீர்கள். உங்கள் உடலில் இருந்து நான் உயிரை எடுக்கப் போகிறேன். நான் ராதே ஆவேன். நான் எந்த இடத்திலும் புகுந்து விடுவேன். நான் செல்ல வேண்டியது மதுராவிற்கு அல்லவா? இது என்ன சமையல் அறைக்கு வந்து விட்டேன்? இது அக்ரூரர் மாமா தானே? நான் வந்த இடத்தை பற்றி கேட்க அவரிடம்தான் முடியும். எப்படியாவது அவரிடம் பேசியாக வேண்டும். என்ன அது சத்தம்? பாத்திரங்கள் இருக்கும் இடத்தில் சத்தம் வரத்தான் செய்யும். அக்ரூரர் கைது செய்யப்பட்டாலும் இன்னும் ராஜதந்திரிதான். அக்ரூரரே, வேகமாக ஆகட்டும். போதுமான அரிசியை எடுத்துக்கொண்டு மீதமுள்ள அரிசியை பண்டகத்தில் வைத்துவிடு. நீயா? யார் நீ? நான் ராதே ஆவேன். எனது தந்தையிடம் 1,00,000 பசுக்கள் உள்ளன. 1,00,000 பசுக்களா? பிரிஜ மண்டலத்தில் அத்தனை பசுக்கள் ரிஷபானரிடம்தான் உள்ளது. நீ ரிஷபானுவின் மகளா? ஆம், நீங்கள் அக்ரூரர் தானே? நான் உங்களை நன்றாக அறிவேன். அது சரி, நீ இங்கே எப்படி? நான் ஒளிந்து கொண்டு வந்தேன். ராதா! அது சரி மகளே, நீ உன்னுடைய உயிரை பணயம் வைத்து இங்கு வருவதற்கான அவசியம் என்ன?
அண்ணனுக்காக லட்டு கொண்டு வந்தேன். அண்ணன் இப்பொழுது எங்கிருக்கிறார் மட்டும் எனக்கு கூறுங்கள். பலராமன் மதுராவிலா. உனது தமையன் உபநந்தனிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள். அவனிடம் சொல், நீ பொய் கூறியும் கூட அவனது மகனை உன்னால் காப்பாற்ற முடியவில்லை என்று. சக்கரதாரி விஷ்ணு, ஒருவேளை இனியும் பொய், வஞ்சகம் வேறு ஏதேனும் மீதி இருந்தால் நிறைவேற்றிவிடு. ஒரு இரவு மட்டுமே மீதம் இருக்கிறது உனக்கு. ஏனென்றால் நாளை கதிரவன் உதயமானதும் கோபியர் கொஞ்சம் கோகுல கண்ணனின் மூத்த அண்ணனின் அற்ப உயிரை அர்ப்பணிக்கப் போகிறேன் நான். பொறுங்கள் கம்சன் மாமா. கோபியர் கொஞ்சம் கோகுல கண்ணா, மாமன் அழைத்தவுடன் ஓடோடி வந்து விட்டான் மருமகன். உன்னுடைய அண்ணனுக்கு சங்கூத வந்தாயா மருமகனே? இல்லை கம்சன் மாமா, நான் உங்களுக்கு தர்மத்தின் வழியை கூற வந்திருக்கிறேன். தர்மத்தின் வழியா? தர்மம் மற்றும் அதர்மத்தின் எல்லைகள் மனிதர்களுக்காக உருவானது. கடவுள் எதையெல்லாம் செய்கிறாரோ அதுவே தர்மமாகும். நீ கவலை கொள்ளாதே மருமகனே. இப்போது உனது அண்ணனை நான் கொல்லப் போவதில்லை. நான் அவனுக்கு மரண தண்டனை மட்டுமே அளிக்கப் போகிறேன். நாளை விடிந்தவுடன் நாட்டு மக்கள் அனைவரின் முன்னிலையிலும் உனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லையே. நாராயண நாராயண, இது என்ன பிரபு? மாயத்தில் சிக்கிய கம்சர் சேஷ அவதாரத்தை தன்னை கொல்ல வந்தவன் என்று எண்ணிவிட்டான். அதன் காரணமாக அவரை கொல்வதற்கு அவன் தீர்மானமும் எடுத்து விட்டான். என்ன கொடுமை பிரபு! புத்தி நாஷான் பிரன்ஷதி. தேவரிஷி, முதலில் அழிவுறுவது புத்திதான். அதன் பிறகே எந்த மனிதனுக்கும் அழிவு நேர்கிறது. அச்சத்தின் காரணமாக கம்சனுடைய புத்தி விவேகமின்றி சிந்திக்க துவங்கிவிட்டது. இப்பொழுது அவன் எடுக்கும் அனைத்து முடிவுகளும் அவனது மரணத்தை நோக்கியே வழி நடத்திச் செல்லும். ஆயினும் பிரபு, சேஷ அவதாரமான பலராமனின் உயிர் எவ்வாறு காப்பாற்றப்படும்? தேவி, இப்புவியில் சங்கடங்களுக்கு முன்பாகவே அதற்கான தீர்வு பிறந்து விடுகிறது. ஆனால் அத்தீர்வினை வெற்றி அடையச் செய்ய எவரேனும் ஒருவர் செயலாற்ற வேண்டியது அவசியம். இனி நாம் பார்க்க வேண்டியது பலராமனுடைய உயிரை காப்பாற்றுவதற்கு யார் எச்செயலை புரிய போகிறார்கள் என்று. எதுவானாலும் பலசாலியான பலராமனை யாராலும் காப்பாற்ற இயலாது. நீ கூறுவது உண்மைதான். பொழுது விடிந்ததுமே கடவுள் கம்சர் தனது கைகளாலே அவனை தீர்த்து விடுவார். அக்ரூரரே, வேகமாக ஆகட்டும். தயாராகிவிட்டது, எடுத்துச் செல்லுங்கள். மகளே ராதா, பொழுது விடிந்ததும் பலராமனை கொல்வதற்கு திட்டம் தீட்டியிருக்கிறானாம் மகாராஜா கம்சன். மாமா, நான் இதை நடக்க விட மாட்டேன். நான் அண்ணனை காப்பாற்ற உடனே செல்கிறேன். சற்று பொறு. நம்மால் பலராமனை கம்சனிடமிருந்து காப்பாற்ற இயலாது. வேறு எவ்வாறு செய்ய முடியும் மாமா? தாங்கள் எனக்கு தீர்வை மட்டும் கூறுங்கள். நான் அண்ணனை காப்பாற்றுவதற்காக நான் எதையும் செய்வேன். மகளே ராதா, இந்த உலகத்தில் ஒரே ஒருவரால் தான் முடியும் கம்சனுக்கு எதிராக நேருக்கு நேர் நிற்க. கம்சனின் முடிவை மாற்றக்கூடியவர். அது மட்டுமல்லாமல் பலராமனுக்கு ஏற்பட்டிருக்கும் இந்த ஆபத்தையும் விலக்கக்கூடியவர். மாமா, அவர் யார்? கூறுகிறேன் மகளே. ஆனால் விடிவதற்குள் அவரை சென்றடைவதும் மீண்டும் இங்கு வருவதும் இயலவே இயலாது. மாமா, நான் ராதை ஆவேன். என்னால் முடியாதது எதுவும் இல்லை. எனக்கு நீங்கள் சொல்ல வேண்டியது, நான் எங்கு செல்ல வேண்டும், நான் யாரை அழைத்து வர வேண்டும்?
மகளே ராதா, பலராமனின் உயிர் இப்போது உனது கையில் இருக்கிறது. நீ இந்த காரியத்தை எப்படி சாத்தியமாக்குவாய் என்று எனக்கு தெரியாது. நமக்கு இருக்கும் ஒரே நம்பிக்கை இது மட்டுமே, கடைசி நம்பிக்கை. மாமா, நீங்கள் கவலையே படாதீர்கள். பர்சானாவில் என்னை விட வேகமாக ஓடுபவர் யாரும் இல்லை. அண்ணனுக்கு எதுவும் ஆகாது. விடுவதற்கு முன்பே நான் இங்கு வந்து விடுகிறேன். அண்ணனுக்காக கொண்டு வந்தது. மகளே ராதா, நான் அறிவேன். நள்ளிரவு ஆகிவிட்டது. நீ 10 காத தூரம் யாத்திரை செய்து விடுவதற்குள் இங்கு வந்து சேர இயலா. கோபியர் கொஞ்சம் கோகுல கண்ணா, கடைசி வாய்ப்பை உனக்கு அளிக்கிறேன். எந்த உபாயம் யோசிக்க வேண்டும் என்றாலும் யோசித்துக்கொள். ஏனென்றால் இங்கு பொழுது விடியும் போது அங்கே உனது அண்ணனின் வாழ்க்கையில் எப்போதும் நிரந்தரமாக இருள் பிடித்துக் கொள்ளும். அப்படியானால் கம்சன் மாமா, அண்ணனை காப்பாற்ற ஒரே வழிதான் உள்ளது. நாளை சூரியன் உதிக்காமல் இருப்பது. சூரியன் உதிக்காமல் இருப்பதா? இப்படி ஒரு வழியை உன்னால் தான் யோசிக்க முடியும் மருமகனே. கேட்டீர்களா? நாளை சூரியன் உதிக்காதா? கேள் மருமகனே, நான் மரணத்தை காட்டிலும் யாருக்கும் எதுவும் கொடுத்ததில்லை. ஆனால் உனக்கு ஒரு வாக்களிக்கிறேன். சூரிய உதயம் நிகழாத வரையில் நான் உனது அண்ணனை கொல்லாமல் விட்டு வைப்பேன். மாமா, மீண்டும் ஒரு முறை யோசித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் நான் என் அண்ணனுக்காக எதையும் செய்யக்கூடியவன். ஒருவேளை இந்த ராத்திரிக்கு முடிவே இல்லை என்றால், இந்த சந்திரன் மறையவில்லை என்றால், சூரிய தேவனுக்கு தாம் எழ வேண்டும் என்று தெரியாமல் போய்விட்டால், அப்பொழுது என்ன செய்வீர்கள் நீங்கள்? சிந்தியுங்கள், சிந்தியுங்கள். உங்களுக்கும் இந்த ராத்திரியான நேரம் மட்டுமே இருக்கிறது. ஒருவேளை இந்த ராத்திரி முடியவில்லை என்றால், அதனால் ஓய்வு நிலையில் இருந்து யோசியுங்கள். அக்ரூரன் மாமா கூறியது என்ன? மகளே ராதா, அங்கு சென்று அடைவதற்கு 2 வழிகள் உள்ளது. கந்திரா வழியாக செல்வதென்றால் தோராயமாக உன்னால் 4 மணி நேரங்களை மீதப்படுத்த முடியும். ஆனால் அந்த வழி ஆபத்தானதும் பயங்கரமானதும் ஆகும். ஆகையால் நீ பிரதான வழியில் செல். நான் ராதியாவேன். இத்தனை இக்கட்டான சூழ்நிலை இருக்கும்போது பாதுகாப்பான நீண்ட வழியில் சென்று விடுவதற்குள் மதுராவிற்கு திரும்பிச் செல்ல இயலாது. அவ்வாறு நேரத்தோடு திரும்பவில்லை என்றால் நான் செல்வதில் என்ன பிரயோஜனம் இருக்கிறது? இந்த வழியில் எனக்கு எந்த தடை ஏற்பட்டாலும் சரி, அண்ணனின் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும் துன்பத்தை நிச்சயம் நான் தீர்த்தே ஆக வேண்டும். நாம் அந்த பாலகனை விரைவாக தேடி கண்டுபிடிக்க வேண்டும். நீ அங்கு சென்று பார்.